ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் கேஸ் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா மே 1 இதில் அதிரடி ஒரு 7 மாற்றங்களை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது அதிரடியான ஒரு 7 மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ எல்பிஜி கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானது. ஸோ சிலிண்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்காக இந்த விதிமுறைகள் அதுக்கப்புறம் நடைமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டரை வந்து பதுக்கில் வந்து தடுக்கணும். அடுத்தது எல்லாருக்குமே சீராக வந்து சிலிண்டர் வந்து விநியோகம் வந்து நடைபெறணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த விதிமுறைகளையும் நடைமுறைகளையும் வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னென்ன விதிமுறைகள் நடைமுறைகளை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக இந்த 7 மாற்றங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாற்றம் 1, முன்பதிவு செய்வதற்கான புதிய கால இடைவெளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாற்றம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியம். இனிமேட்டு நீங்கள் சிலிண்டர் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாற்றத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நகர்ப்புறத்தில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணி 25 டேஸ் கழித்து தான் நீங்கள் வந்து அடுத்த சிலிண்டரே வந்து புக் பண்ண முடியும். ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 டேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ஒரு சிலிண்டருக்கும் அடுத்த சிலிண்டருக்கும் புக் பண்ணுறதுக்கான கால இடைவெளி அப்படின்வாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க 25 டேஸ் கழித்து தான் நீங்கள் சிலிண்டரே புக் பண்ண முடியும். ஒரு சிலிண்டர் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த 25 டேஸ் கழித்து தான் உங்களாலே அடுத்த சிலிண்டரே புக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 டேஸ் கழித்து தான் அவங்க வந்து அடுத்த சிலிண்டரையே வந்து புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நகர்ப்புறத்துக்கும் கிராமப்புறத்திலும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இதுதான். அடுத்தது மாற்றம் 2. ஸோ சிலிண்டரை பெறணும் அப்படின்னா, அதாவது சிலிண்டர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஓடிபி மெத்தட் மூலமாக தான் இப்போ வந்து இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணுறீங்க உங்களுடைய ஃபோனில் வந்து அல்லது யாருடைய ஃபோனில் வேணாலும் சிலிண்டரை வந்து புக் பண்ணலாம். அப்படி புக் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சிலிண்டர் வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரில் வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை டெலிவரி பர்சன் கிட்ட சொன்னால் மட்டும்தான் அந்த சிலிண்டர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதர்வைஸ் வந்து உங்களுக்கு சிலிண்டர் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சிலிண்டர் கனெக்ஷனோட உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் டெலிவரி வந்து உங்களுக்கு சரியாக கிடைக்காது அப்படின்றது தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா பிளாக்ல சிலிண்டர்ஸ் வந்து டெலிவரி பர்சன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணக்கூடாது. இந்த மெத்தடில் வந்து சரியான பர்சனுக்கு தான் போய் சேரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாற்றம் 2. அடுத்தது மாற்றம் 3 என்ன பார்த்திங்க அப்படின்னா பிஎன்ஜி குழாய் எரிவாயு இணைப்புக்கான 3 மாத கெடு. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே பிஎன்ஜி குழாய், அதாவது இந்த எல்பிஜி கனெக்ஷன்ஸ் வந்து குழாய் மூலமாக கொண்டு வர போகிறாங்க. இப்போது சிட்டி சைட்லலாம், அதாவது நகர்ப்புறத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல இந்த எல்பிஜி கனெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுடைய ஏரியாவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்பிஜி கனெக்ஷன்ஸ் வந்து விநியோகம் செய்யப்படாது அப்படின்றத அவங்க அதாவது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கனெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அதுவே அந்த ஆப்ஷன்ஸே இல்லை, அதாவது கிராமப்புறத்தில் மோஸ்ட் ஆஃப் ஏரியாவில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நார்மலாக எப்படி ஃபோனில் வந்து புக் பண்ணுறாங்களோ அப்படியே புக் பண்ணி அவங்க வந்து யூஸ்வலாக நார்மலாக வாங்குற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்பிஜி குழாய் மூலமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு மீட்டர் மாரி செட் பண்ணுவாங்க. எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற போல் பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் 4, 5. இதில் கேஒய்சி அதுக்கப்புறம் மானியம் ரிலேட்டடான விதிகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுடைய கேஸ் கனெக்ஷனோட நீங்கள் வந்து உங்களுடைய கேஒய்சி அப்டேட் பண்ணணும். நோ யுவர் கஸ்டமர், நீங்கள் தான் அதுக்கான கஸ்டமர் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த இகேஒய்சி. ஸோ உங்களுடைய கேஸ் கனெக்ஷனோட ஆதார் கார்டை கண்டிப்பாக லிங்க் பண்ணணும். ஸோ யாருடைய நேமில் இருக்கோ அவங்க டேரெக்டாக போயிட்டு உங்களோட டம்ப் இம்ப்ரெஷன் வச்சு உங்களுடைய கேஸ் கனெக்ஷனோட ஆதார் கார்டை நீங்கள் கண்டிப்பாக லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு கேஸ் கனெக்ஷன்ஸ் வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அடுத்தது மானியம் வாங்குறாங்கல்ல, பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டம் அப்படின்னுவாங்க. ஸோ நார்மல் பர்சனுக்கு 950 ரூபா அப்படின்னா இவங்களுக்கு 550 ரூபா தான் மானிய ரேட்டில் வந்து சிலிண்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அவங்களும் கண்டிப்பாக இகேஒய்சி வந்து பண்ணணும். பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து சிலிண்டர் வந்து விநியோகம் வந்து கிடைக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மாற்றம் 6 மற்றும் 7. பயன்பாட்டு வரம்பு மற்றும் பல இணைப்புகள் ரத்து. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மானியம் விலையில் 12 சிலிண்டர்கள் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படி அதுக்கு மேலே வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நார்மல் என்ன ரேட் இருக்கோ அதுதான் வரும். ஸோ அதில் உங்களுக்கு மானியம் ரேட் வந்து கிடைக்காது. ஸோ
அதே போல் வீட்டில் வந்து அதாவது நிறைய ஒரு கனெக்ஷனுக்கு பதிலாக நிறைய கனெக்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ அதை வந்து ரத்து செய்யணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ மே ஃபஸ்ட் வீக்கிலேருந்து இதுக்கான ரேட்டு வந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ யூஸ்வலாகவே ஒவ்வொரு மாதமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஏன்னா டெலிவரி சார்ஜஸே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலிண்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு ₹100 வந்து ஏற்கனவே ₹50 வாங்குவாங்க. ஆனால் இப்போலாம் ₹100 அந்தமாரி கலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கேஸ் கனெக்ஷன்ஸுக்கு ஆப்ஷனாக வேறு எதனா வந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கிறதுனால ஸோ இந்தமாரி மெத்தட் நடைமுறைகள் விதிமுறைகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணணும் மேக்கு அப்புறமா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று, நகரப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு 25 நாட்கள், கிராமப்புறத்தில் இருக்கவங்க 45 நாள் இந்த கேட் பிட்வீன் கழிச்சு தான் நம்மளால் சிலிண்டர் புக் பண்ண முடியும். அடுத்தது அதாவது சிலிண்டர் டெலிவரி எடுக்கும்போது கண்டிப்பாக ஓடிபி சொல்லணும். அந்த ஓடிபிக்கு கண்டிப்பாக நம்முடைய நம்பரை கேஸ் கனெக்ஷனோட லிங்க் பண்ணணும். அடுத்தது பிஎன்ஜி குழாய் கனெக்ஷன்ஸ் உங்களுடைய ஏரியாவில் பிஎன்ஜி கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு எல்பிஜி வந்து கிடைக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இகேஒய்சி வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணணும். உங்களுடைய கேஸ் கனெக்ஷனை அப்டேட் பண்ணலை அப்படின்ற பட்சம் உங்களுக்கும் சிலிண்டர் கிடைக்காது. ஒரு ஃபேமிலியில் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எதனா ஒரு கனெக்ஷன்ஸ், அதாவது ஒரே ஒரு கனெக்ஷன் வச்சுட்டு மிச்சதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக